ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல செய்தியோடு, உன் மனதை மகிழ்விக்கக்கூடிய மங்கள செய்தியோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நான் எதிர்பார்த்தபடி குழந்தை பாக்கியம் எனக்கு எப்போ கிடைக்கும், நான் எதிர்பார்த்த வேலை எனக்கு எப்போ கிடைக்கும், என்னுடைய கல்வியில் எனக்கு எப்போ வெற்றி கிடைக்கும், நான் நினச்ச முன்னேற்றம் எனக்கு எப்போது உருவாகும், என் வாழ்க்கையிலையும் என் மனசுலையும் எப்போது அமைதி தவழும், நான் எப்போ நிம்மதியாக சந்தோஷமாக மனநிறைவோடு வாழுவேன், என் வீட்டில் அந்த நல்ல விசேஷம் எப்போது நடக்கும், நான் எதிர்பார்த்த துணையோடு எனக்கு எப்போது திருமணம் நடக்கும், என்னுடைய குடும்பமும் குழந்தைகளும் நல்ல நிலைமையில் எப்போது வாழ்வார்கள் என பல கேள்விகளோடு பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் பழம் பிள்ளைகளுக்கு எல்லாருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றும் விதமாக தான் இந்த வராகியம்மா இப்போ உங்களை தேடி வந்திருக்கேன். நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடித்த 2 மணி நேரத்திலேயே நிச்சயமாய் நீ எதிர்பார்க்கும் அந்த மங்களகரமான நல்ல செய்தி உன்னை தேடி வந்து சேரத்தான் போகுது என் செல்லமே. அதற்கு முன்பாக இப்படி நீ தனிமையில் தவிக்க வேண்டியதாக இருக்கே, எல்லாருமே உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, நிராகரிக்கிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்களே நினச்சி கலங்கி போக வேண்டாம். எல்லா விலைவியந்த பொருட்களும் முதலில் தனிமைப்படுத்தத்தான் படும். அது வைரமாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், எந்த அழகான விஷயமும் எந்த அற்புதமான விஷயமும் முதலில் நம்ப முடியாததாகவும் தனித்து வைக்கப்படுவதாகவும் தனித்துவம் பெற்றதாகவும் தான் இருக்கும். அப்படிதான் இப்போது நீயும் தனிமையில் இருக்கிறாய் என் செல்லமே. தனிமை என்பது அறிவாளிகளுக்கு எப்போதுமே சொர்க்கமாகத்தான் இருக்கும். அறிவாளிகள் அந்த நேரத்தில் தானே பல விஷயங்களை சிறப்பாக யோசித்து சரியான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. நீயும் இந்த தனிமையை உன் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காக உபயோகப்படுத்திக்கோ என் செல்லமே. ஏதாவது ஒரு ஊருக்கு நீ பயணம் செய்யும்போது நீ எடுத்துகிட்டு போகிற பொருள் குறைவாக இருந்தால் அந்த பயணத்தை சந்தோஷமாக அனுபவித்து நிம்மதியாக போயிட்டு வர முடியும் தானே. அதே போல தான் உன் வாழ்க்கை வேணும் பயணத்தில் நீ வாழும்போது மனசில் சுமைகளை குறைவாக வச்சுக்கோ. எல்லா விஷயங்களையும் மனசில் தூக்கி போட்டு குப்பையாக சுமக்காமல் எதை யோசிக்கணும், எதை நேசிக்கணும், எதை பிடிச்சு வச்சுக்கணும், எதை மறந்து போயிடணும்னு எல்லா விஷயங்களிலும் சரியான தெளிவான புரிதலோடு நீ இருந்தீனா உன் மன பாரமோ உன் மன வருத்தமோ உன்னிடம் நிரந்தரமாக தங்காமல் நீயும் உன் வாழ்க்கையை அனுபவித்து ரசித்து வாழலாம் தானே. வாழ்க்கைனா கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனையும் ஏமாற்றமும் தோல்விகளும் துன்பமும் இன்பமும் துரோகமும் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது? எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும்னு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழப்பாரு. வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். கெட்டதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை மட்டும் நினச்சி நிம்மதியாக வாழ பழகு. எப்போதும் அடுத்தவரிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடியவள் இந்த வராகி அம்மா தான். நீ என் மேலே நம்பிக்கை வச்சு எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்ய முயற்சி செஞ்சினா நிச்சயமாய் நீ ஜெயிக்கும்படி நான் செய்வேன். இப்போ நீ என்கிட்ட எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயத்தை உனக்காக நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்லமே. உள்ளத்தில் இருக்கக்கூடிய பார்வை ஊனமாக இருந்தால் நேரில் பார்க்குற மனிதர்களும் அவர்களுடைய அன்பும் கூட உனக்கு சரியாக தெரியாது. ஏன்னா உன் மனசு எப்படி இருக்கோ உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படித்தானே நீ பார்க்கும் விஷயங்களும் பார்க்கும் மனிதர்களும் உன் கண்களுக்கு தெரிவார்கள். எப்போவுமே மனசை சுத்தமாக வச்சுக்கோ. மனசில் இருக்கக்கூடிய கெட்டதையும் கெட்ட எண்ணங்களையும் தீய யோசனைகளையும் அகற்றிவிட்டு நல்ல விஷயங்களையும் நல்ல எண்ணங்களையும் நல்லதையும் மட்டும் எப்போதும் யோசிக்க பழகு. பெரும்பாலும் ஒன்று அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நீ பேசுகிற வாக்குவாதம் செய்கிற, ஆனால் கடைசியில் அது சண்டையிலையும் பிரச்சனையிலையும் தானே போய் முடியுது. எப்போதுமே அடுத்தவருக்கு புரிய வைக்க வேண்டும் என தேவையில்லாத வாக்குவாதத்தில் நீ ஈடுபட வேண்டாம். அதுக்கு பதிலாக உன்னை யாராவது புரிஞ்சுக்கலனா அந்த இடத்துல இருந்து அமைதியாக விலகி போயிடு. பதிலேதும் பேசாமல் நீ இருந்து விட்டாலே புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் தானாகவே பல விஷயங்களை புரிஞ்சுக்குவாங்க என் செல்லமே. உனக்கு பிடிக்காத விஷயத்தை பற்றி நீ பேசுகிறதை காட்டிலும் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து போகத்துக்கோ. உனக்கு வேண்டாத மனிதர்களையும் அவர்கள் செய்யும் விஷயங்களிலும் கவனம் செலுத்தாமல் இருந்தாலே ஓ மனசு நிம்மதியாக இருக்கும். யாரோ உன்னை பார்த்து ஏதோ கேள்வி கேட்குறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் பிடிக்காத விஷயங்களை கண்டுகொள்ளாமலும் இருந்தால் தான் உன்னுடைய உடம்பும் உன்னுடைய மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். நான் சொல்கிறத மட்டும் மனசில் பதிவு வச்சுக்கோ. எப்போதும் எது வேண்டாம் எது வேண்டும் என்பதில் தெளிவான ஆளாக நீ இருந்துடு. அவங்க மாறணும் இவங்க மாறணும்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக மாற்றத்தை உனக்குள்ளேயே உருவாக்கு. யார் எப்படி வேணா இருக்கட்டும், நான் என் வாழ்க்கையில் சிறப்பாக வாழுவேன்னு உன்னுடைய வாழ்க்கைக்கான மாற்றங்களை நீயே உருவாக்கிக்கொள். உன் வாழ்க்கையில் நீ நல்லா வளர்ந்து வரணும்.
ஜெயிக்கிற வரைக்கும் வளர சொல்லலை. அடுத்தவங்க உன்னை வெறுத்தவங்க, உன்னை ஒதுக்கி வச்சவங்க, உன்னை நிராகரித்தவங்க, உன்னை அவமானப்படுத்தி பேசுகிறவங்க அவங்களே உன்னை பார்த்து வியந்து வாய் பொளக்கிற வரைக்கும் நீ ஜெயிக்கணும் என் செல்லமே. உன்னுடைய வெற்றி என்பது மிக சாதாரணமாக இருந்துடக்கூடாது. ஏதோ நான் இதுக்கு ஆசைப்பட்டேன், உழைச்சேன், முன்னேறினேன், ஜெயிச்சேன்னு இருக்கக்கூடாது. யாராலும் உன்னை குறையே ஏதும் சொல்ல முடியாத அளவுக்கு, எல்லாரும் உன்னை தேடி வந்து உதவி கேட்கக்கூடிய அளவுக்கு, யாராலும் உன்னை தவிர்க்கவே முடியாத சக்தியாக மிகப்பெரிய வெற்றியை நீ பெறணுன்றது தான் இந்த வராகி அம்மாவோட ஆசை. அதுக்காக இப்போ நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டா போதும். நாளை பிறகு வாழ்நாள் முழுவதும் நீ நிம்மதியாக ஜெயித்து கொண்டே கால் மேல் கால் போட்டு கொண்டு தைரியமாய் இந்த உலகை உலாவரலாம் என் செல்லமே. அப்படி நீ ஜெயிக்கணும்னா இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச எதையுமே நீ யோசிக்காத, கவனிக்காத. இனிமே நீ என்ன செய்யணுங்கிறதுக்கான திட்டத்தை மட்டும் சரியாக போட்டு அதை வெற்றிகரமாக முடிக்க பழகு. எதை செய்ய வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருந்தால் நிச்சயமாக நீ ஜெயிச்சிடுவ. உன்னை பழி சொல்பவர்களும் குறை சொல்பவர்களும் நீ ஜெயிப்பதற்கு வழி சொல்லப்போவதில்லை என் செல்லமே. உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்குண்டான வேலைகளை மட்டும் பாரு. எப்போ நீ பேச்சை குறைச்சிட்டு செயலில் இறங்குறியோ அப்போதே உன்னுடைய வெற்றி ஆரம்பமாகிவிடும். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் யாரிடமும் பேசவோ, வாக்குவாதம் செய்யவோ, அல்லது உன்னுடைய தரப்பு நியாயத்தை புரிய வைக்கவோ வேண்டாம். அதுக்கு பதிலாக உன்னுடைய செயல்களில் நீ முழு கவனத்தையும் செலுத்தி அந்த செயலை யாராலும் செய்யவே முடியாத அளவுக்கு மிக சிறப்பாக செஞ்சு வெற்றியை பெற பழகு. அந்த மாபெரும் வெற்றி தான் நீ யார் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த உலகுக்கு நீ எதை சொல்லணும்னாலும் தோத்துக்கிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா தோத்தவனையும், கவலையில் இருக்கிறவனையும், கஷ்டப்படுறவனையும் இந்த உலகம் திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. ஜெயிச்சவனையும், வெற்றி பெறுவனையும், இந்த உலகில் முதலாளாய் வலம் வருபவனையும் தான் இந்த உலகம் திரும்பி அண்ணாந்து வியந்து பார்க்கும். அப்படிப்பட்ட ஜெயிக்கக்கூடிய ஆளாக, மாபெரும் வெற்றியை பெறக்கூடிய ஆளாக நீ மாறணும். அதற்காக உனக்கு துணையா இந்த வராகியம்மா எப்போதும் நான் இருப்பேன் என் செல்லமே. நான் அதனால் தோத்துட்டேன், இதனால் தோத்துட்டேன், அது எனக்கு சரியாக வராது, இது எனக்கு சரியாக வராது, அது என்கிட்ட இல்லை, இது இல்லை, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு எப்போதும் எல்லாவற்றிற்கும் காரணம் சொல்லாமல், சாக்கு போக்கு சொல்லாமல், எல்லாமே இருக்குதோ இல்லையோ என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் என் வாழ்க்கையை ஜெயிப்பேன்னு உன்னிடம் இருப்பதையே எனக்கு நிறையாக கொண்டு உன் வாழ்வில் நீ ஜெயிப்பதற்கான முயற்சிகளை செய். உன் வாழ்க்கையை நீ சாதனை செய்து இந்த உலகத்தையே ஜெயித்து விடுவாய் என் செல்லமே. உனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க என்னான்னு கூட வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம்னா, ஒரு தேவைன்னா ஆளாக உன்கிட்ட வந்து நிற்பாங்க தானே. அவங்களுக்கு ஒரு அவசியம்னா, அவசரம்னா உன்னுடைய உதவியை வந்து தேடி நிற்பார்கள் தானே. தேவைக்காக மட்டுமே அடுத்தவரை தேடி வரக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நீயே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஆளாக இரு. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா தேவையில்லாத கோபமும், கவலையும், பயமும் உனக்குள்ளே வரக்கூடாது. பயம் இருந்தால் உன்னால் ஜெயிக்க முடியாது. கோபமும் கவலையும் இருந்தாலும் உன்னால் ஜெயிக்க முடியாது. எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. ஓம் வராகி.